ஏற்கனவே எடப்பாடியும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் சரி சொன்னது தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு எங்களுடைய தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும் என்று சொன்னார்கள். கூட்டணி கட்சிகள் எல்லாம் சுமூகமான முறையில் பேசி தொகுதிகளை பங்கிட்டு கொள்ள இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எந்த விதமான மனமாச்சரியங்களோ வேறுபாடுகளோ இல்லை. ஆனால் திமுக கூட்டணி நீண்ட காலமாக பேசியும் கூட அவர்களால் இன்னமும் தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்ய முடியவில்லை. பாஜக எதிர்ப்பிலே வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இவர்களுடைய தேவையை நிறைவேற்றி தராமல் இவருடைய வீரியத்தை குறைப்பதன் மூலமாக பாஜகவினுடைய எதிர்ப்புணர்வை மழுங்கடிக்கக்கூடிய காரியத்தை தான் செய்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி அமைச்சு 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லை. விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறோன்னு ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார். ஒரே ஒரு தேர்தல் தான் தோல்வியை சந்தித்த உடனே அவர் திமுக ஒன்றாரு, கம்யூனிஸ்டுகள் திமுக ஒன்றாங்க. மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது நமக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனால் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறையிலே தண்டனை பெற்ற சசிகலாவோடு ராமதாஸ் கை கோர்க்கிறார் என்று சொன்னார். ராமதாஸனுடைய நம்பகத்தன்மை மக்கள் மீது கேள்விக்குறியாகத்தானே போகும். தலைவராக அங்கீகரித்த ராமதாஸ் இன்னைக்கு மறுத்து பேசினாலும் கூட அந்த வன்னிய சமுதாயத்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் இன்றைக்கு ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த தலைவர் பின்னால் தான் போக முடியும். அந்த ஆக்டிவ்னஸ் இன்னும் சொல்லப்போனால் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி ராமதாஸ் என்று விளம்பரம் படுத்தியது இவர் தான். அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸுடைய தலைமையை தான் வன்னியர் சமுதாயம் வட மாவட்டங்களில் ஏற்றுக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸின் துணைத் தலைவர் முனைவர் பாஷா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. இனிய ரமலான் நாள் வாழ்த்துக்கள் சார். உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு என்னுடைய இனிய ரமலான் நாள் வாழ்த்துக்கள். சரிங்க சார். இப்போது தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது. திமுக தொகுதி பங்கீட சில கட்சிகளுக்கு முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வேட்பாளர்கள் தேர்வை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை இங்கே அதிமுகவில் தொகுதி பங்கீடு சுமூகமான நிலையை எட்டலை அப்படின்றதுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறதாகவும் இதனை இப்போ சிஎம் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, இதற்கு தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சு. எப்போதுமே டெல்லிக்கு தான் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது என்டிஏ கூட்டணிக்கு இவர் தலைமை இல்லை, யார் தலைமைன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னதான் சார் நடக்குது? அதாவதுமா, சென்னைக்கு அமித்ஷா நேரடியாக வருகை தந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எடப்பாடியார் தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது, அதிமுக தலைமையில்தான் எங்கள் கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் அறிவித்தார். அறிவித்ததற்கு பின்னால் அகில இந்திய இயக்கமான பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பொழுது ஒரு சில பிரச்சனைகளுக்காக எடப்பாடியார் டெல்லிக்கு சென்று விளக்கம் பெற வேண்டியது அவசியம் என்று கருதி எடப்பாடியார் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, அதிமுக இன்றைக்கு டெல்லிக்கு அடிமையாகிவிட்டதில்லை என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயவுசெய்து அவருடைய மனசாட்சியை தொட்டு பேசட்டும். திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலித்த நேரத்தில் மட்டுமல்ல, தாவேகாவோடு கூட்டு வைக்க வேண்டும் என்ற குரலும் ஒலித்த போது அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக டெல்லிக்கு தன்னுடைய சகோதரியும் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் சந்தித்து சமாதானப்படுத்த வைத்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்ற முயற்சி எடுத்த ஸ்டாலின் அவர்கள்
ஆனா அவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே அனுப்புறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க போகல. ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க வந்து தான் போக முடியும். கனிமொழிக்கு ஆங்கிலம் தெரியும். அதனால அவரை அவங்க துணை பொதுச் செயலாளர் தானே கட்சிக்கு. ஆமா. என்ன சாதாரண யாரையா தொண்டரையா அனுப்பிட்டாங்க. ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சருடைய சகோதரி. அப்படி இருக்கும்போது அவங்க போய் பேசுனாங்கன்னு சொன்னா அது திமுகவினுடைய தலைமையின் கட்டளைக்கிணங்க பேசுறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க போய் பேசுனதுக்கு பிறகுதான் வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபாலிடம் சோனியா காந்தி கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதம் முதல்வர் ஸ்டாலினுக்கு போய் சேருகிறது. அதற்கு பின்னாலும் தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரசார் திமுகவோடு ஆட்சி பங்கு அதிகார பங்கு என்றெல்லாம் குரல் கொடுத்திருந்த நேரத்திலே வேறு வழி இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சிதம்பரத்தை தொடர்பு கொண்டு சோனியா காந்தியும் பேசி நீங்கள் எப்படியாவது போய் சமரச உடன்படிக்கை உருவாக்குங்கள் என்று சொல்லி அகில இந்திய காங்கிரஸினுடைய கட்டளைக்கிணங்கத்தான் சிதம்பரம் அவர்கள் போய் முதலமைச்சரை வீட்டிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி. சரி, அப்போ இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவதற்கான என்ன கட்டாயம் வந்தது? ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தர் வந்து போய் பேசினாலே முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் இவர் எடப்பாடிக்கு ஆங்கிலம் தெரியுமா, அதனால போறாரு. எடப்பாடிக்கு ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான் போறாரு. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது வந்து தொகுதி பங்கீடு என்பது ஏற்கனவே எடப்பாடியும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் சரி சொன்னது. தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு எங்களுடைய தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும் என்று சொன்னார்கள். அதற்காக அதிமுகவின் சார்பில் 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக எப்படி காங்கிரஸ் கட்சியில் கிரிஷ் சோடங்கர் இருக்கிறாரோ அதே போல பியூஷ் கோயல் அவர்கள் நாளைக்கு சென்னைக்கு வர இருக்கிறார். ஆக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சுமூகமான முறையில் பேசி தொகுதிகளை பங்கிட்டு கொள்ள இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எந்த விதமான மனமாச்சரியங்களோ வேறுபாடுகளோ இல்லை. ஆனால் திமுக கூட்டணி நீண்ட காலமாக பேசியும் கூட அவர்களால் இன்னமும் தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்ய முடியவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்னதான் இங்க இது பிரச்சனைகள் வந்து எழுந்தாலும் திமுக வந்து என்ன சொல்றாங்களோ அதை தானே கூட்டணி கட்சிகள் வந்து அப்படி இருந்தா நான் என்ன சொல்றேன், அப்படி இருந்ததுன்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் ஏத்துக்கலையே. நாங்க வந்து தனித்து போட்டிடுவோன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்களே. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட வீரியமா இதற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி தான். அவங்களே உடன்பாட்டுக்கு வந்த உடனே சிபிஎம் வந்து எப்படியும் வந்துருவாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன கொள்கை? பாசிச பாஜகவை உள்ள அனுப்பக்கூடாது, அதானே அந்த நோக்கம் தானே. நீங்க திமுகவுக்கு அந்த நோக்கம் இல்லமா. திமுகவுக்கு பாசிச பாஜகவை உள்ள விடக்கூடாதுன்றது நோக்கம் இல்லையான்னு சொன்னா, பாஜக எதிர்ப்பிலே வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். இவர்களுடைய தேவையை நிறைவேற்றி தராமல் இவருடைய வீரியத்தை குறைப்பதன் மூலமாக பாஜகவினுடைய எதிர்ப்புணர்வை மழுங்கடிக்கக்கூடிய காரியத்தை தான் செய்கிறார்கள். தேமுதிகவை அழைத்து வந்து அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் தெரிவித்து விட்டால் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் வேடிக்கை பார்க்காது. எனவே பாஜக எதிர்ப்பினுடைய வீரியத்தை குறைப்பதுதான் திமுக தலைமையினுடைய நோக்கமாக இருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக, அதாவது குறிப்பா சொன்னா துரை வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு கம்மியான தொகுதிகள் தான் ஒதுக்கி இருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் போது, எங்க கட்சி நலனை விட இப்ப பாசிச பாஜக உள்ள வரக்கூடாது, இந்தியா கூட்டணி தான் வெல்லணும், அதுக்காக நாங்க இதை சமரசம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே இப்படி வந்து சமரசம் பண்ணி போகும்போது அது வலிமையா இருக்கிறதா தானே பார்க்கப்படுது. நீங்க என்ன கேட்குறேன், மதிமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் துரை வைகோ போட்டியிடுகின்ற பொழுது தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று கண்ணீர் வடித்தார். அதற்கு பின்னால் வேறு வழி இல்லாமல் தான் அவருக்கு தீப்பெட்டி சின்னத்தை போட்டியிடுவதற்கு ஒதுக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு கூட துரை வைகோவை பொறுத்தவரை மதிமுக 4 தொகுதிகளிலேயும் தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகவை நம்பவில்லை. எனவே 3 தொகுதிகளிலே உதயசூரியனிலும் 1 தொகுதியிலே தனி சின்னத்திலும் போட்டியிடலாம் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மதிமுகவை அல்லது மதிமுகவிலிருந்து வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் நம்பாமல் தான் தன்னுடைய சின்னத்திலே நிற்க வைப்பதன் மூலமாக நாளைக்கு கொறடா சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். மதிமுகவோ அல்லது துரை வைகோவோ
திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுப்பார்களே ஆனால் அதை மீறி இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக காரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான கட்சிகளை அவர்களுடைய தன்னுடைய சுய மரியாதை இழக்கச் செய்து மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை இழந்தது. கடந்த முறை உதயசூரியன் சின்னத்திலே, இந்த முறையும் உதயசூரியன் சின்னம். அப்படி ஒரு கட்சி தேர்தல் கமிஷனில் அங்கீகரிக்கப்படுகின்ற கட்சியாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஆக திமுகவை பொறுத்தவரை எல்லோரையும் உதயசூரியனிலே போட்டியிட வைத்து அந்த கட்சியினுடைய பெயரை அழிப்பது தான் திமுகவினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஆனா அதிமுக இதே நிலைப்பாடு தான் எடுக்க போறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு இரட்டை இலச்சினத்தை தான் இல்லை கொடுக்க போறாங்க. இல்லை 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 நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்கள் தனி சின்னத்தில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும்னு எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யார் யாருக்கெல்லாம் தனி சின்னம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். ஒரு தொகுதியில் போட்டிடுறவங்கள அந்தந்த கூட்டணி கட்சி தலைவருடைய சின்னத்திலே போட்டியிட வைப்பதில் தவறில்லை. இப்போ தனியரசு இருக்கார், அதே மாதிரி தமிமன் அன்சாரி, கருணாசு, இவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடலாம். ஆனால் சின்னம் இருக்கின்ற கட்சிகளையே நம்பாமல் தங்களது சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று செய்வதன் மூலமாக நாளைக்கு அவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகவே மாற்றி விடுவதற்கான முயற்சியை தான் திமுக தலைமை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா சார், இப்போ தொகுதி பங்கீடு தொடர்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி மேற்கொள்ளும் போது இப்போ மக்களுக்கு எப்படி தெரியும்? என்டிஏ கூட்டணி பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை. இவர் அங்க போறாரு அப்படின்னா அப்ப பாஜக தான் எல்லா வேலைகளையும் செய்யுது, அவங்க கண்ட்ரோல்ல தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? ஏமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அதிமுக அந்த கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தலில் இல்லை, அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள். சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கின்ற பொழுது அகில இந்திய தலைமையாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சரை சந்தித்து கருத்துக்களை கேட்டு ஆலோசனை பெறுவதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்று சொன்னால் எப்படியாவது 2 பேருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதை கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருமே கேட்குறாங்க. அதாவது கேட்காம இல்லைம்மா, எல்லாரும் கேட்குறோம். ஆனால் சில ஆலோசனைகளை உள்துறை அமைச்சரிடம் கேட்டு பெறுவதில் தவறில்லை. இப்போ அதிமுகவில் பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை வந்தாலும் டெல்லிக்கு தான் போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசணும்னாலும் டெல்லிக்கு தான் போறாரு. அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்காருன்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் என்ன கேட்குறேன், அதிமுகவில் என்ன உள்கட்சி பிரச்சனை எதுவுமே இல்லையே. எல்லாருமே அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடியாரை ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியில் செங்கோட்டையன் தொடர்பாக பிரச்சனைலாம் வரும்போது அங்கே போயிருந்தாங்க. செங்கோட்டையனுக்கு பிரச்சனை வந்தபோது அவர் டெல்லிக்கு ஒன்னார். அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறம் ஏன் தாவேக்காவுக்கு போனார்? அப்போ அவங்க உண்மையிலேயே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசிகளாக இல்லை. ஓபிஎஸ் அவர் எதுக்கு அவசர அவசரமாக திமுகவில் போய் சேர்ந்தார்? அவர் அதிமுகவின் உரிமையை மீட்க போராட்டம் நடத்துறதுக்கு குழு அமைச்சவர். அந்த உரிமையை பற்றியே கவலைப்படாமல் அவசர அவசரமாக திமுகவில் போய் சேர்ந்தார். இவர்களெல்லாம் புரட்சித் தலைவருடைய கொள்கைக்கு உண்மையானவர்களா? புரட்சித் தலைவர் எந்த திமுகவை தீய சக்தி என்று சொல்லி அதிமுகவை உருவாக்கினாரோ அந்த திமுகவோடு சேர்பவர்கள் எப்படி புரட்சித் தலைவருடைய விசுவாசிகளாக இருக்க முடியும்? ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அமித்ஷா அவர்கள் இங்கே ஒரு முறை தங்கி ஒரு நாள் முழுக்க தங்கி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இப்போ ஏன் வரல அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இப்போதான் கூட்டணி அறிவிக்கிறதுக்கு அமித்ஷா தானே வந்தார். அடிக்கடி என்ன சொல்வீங்க, ஆஹா டெல்லி எடப்பாடிக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அமித்ஷா தான் முடிவு எடுக்கிறாரு, அமித்ஷா தான் அறிவிக்கிறாருன்னு சொல்வீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த தேர்தல் களம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேற்கு வங்கத்துக்குலாம் போறாரு சார் அமித்ஷா அவர்கள். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாருமா அமித்ஷா. வேட்பாளர் அறிவித்து தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது கண்டிப்பாக அமித்ஷா வருவார். அவர் வராமல் இருக்க மாட்டார். பிரதமர் 3 முறை வந்திருக்காரு. கூட்டணி தொடர்பாக பேசும்போது தொகுதி பங்கீடுக்கு கூட இப்போ ஜனவரி 30 போனார், பிரச்சாரத்துக்கு மட்டும் போல. அதாவதுமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது. இங்கே திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் மீது அவ்வளவு சுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. பல்போன குழந்தையிலிருந்து பல்போன பாட்டி வரைக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கின்ற ஒரு ஆட்சியை மக்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இங்கே அவ்வளவு அதிகமாக தேவையில்லாமல் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று அமித்ஷா நினைக்கலாம். ஏனென்றால் சுலபமாக அதிமுக தலைமையில்
ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு டெல்லி தலைமைக்கு இருக்கிறது. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணி தான் வந்து பலமா இருக்கு. பல கட்சிகள் வந்து அதில் இணைந்திருக்காங்க. இப்போ திமுக வந்து பலமா இருக்கிறதுனால தான் பல கட்சிகளும் இல்லை பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் இங்கே வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி பலமாக இருந்திருக்குமே, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்புறம் எதுக்குமா புதுசாக தேமுதிகவை சேர்த்துக்கணும்? நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களே. அப்போ நீங்களே பலவீனமாக இருப்பதாக கருதுகின்ற காரணத்தால் தான் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேமுதிகவில் நீங்கள் யாரை சேர்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். எத்தனை சுமைகள், சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, இப்படி பட்டியல் போட்டால் வரி வரியாக உடம்பு முழுவதும் வரிகளை போட்ட ஒரு ஆட்சி திமுக ஆட்சி என்று மக்களே புரிந்து. திமுக 1% வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சியை கூட இழக்க விரும்பல. அப்பதான் வெற்றி வாய்ப்பை அமோகமாக வந்து வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லா கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்திருக்காங்க. எல்லார் கட்சியும் சேர்த்துட்டு உங்களுக்கு விசுவாசமா இருந்த கட்சிகளுக்கு தொகுதிகளை பிடுங்கிறதுனா என்ன நியாயம்? நான் கேட்குறேன், தேமுதிகவை யாராவது சேர்க்க சொல்லி கேட்டிங்களா? கூட்டணி கட்சிகளை கருத்து கேட்காம நீங்கள் சேர்த்தீங்கல்ல. சேர்த்ததுக்கு பிறகு தேமுதிக வந்துடுச்சு, அதனால் உனக்கு 3 தொகுதி தான், உனக்கு 4 தொகுதி தான், உனக்கு ஒரு 5 தொகுதி தான்னா அது என்ன நியாயம்? திமுகவே நாங்கள் கம்மியான தொகுதியில் தான் நாங்களும் நிற்கிறோம். ஏமா நீங்கள் வந்து கம்மியான தொகுதியில் நில்லுங்க, நீங்கள் நிற்காமே போங்க. ஆனால் உங்களை நம்பி இத்தனை வருஷமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையாக இருந்தவங்களுக்கு, உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர் தான் வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சு 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லை, விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறோன்னு ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார். ஒரே ஒரு தேர்தல் தான் தோல்வியை சந்தித்த உடனே அவர் திமுக ஒன்றாரு, கம்யூனிஸ்டுகள் திமுக ஒன்றாங்க. மற்ற யாரையும் அவர் கூட்டிகிட்டு போகல. ஆனால் அன்றையிலிருந்து இன்று வரை திமுகவினுடைய, இன்னும் சொல்லப்போனால் உண்மையான திமுக விசுவாசியாக அந்த சமுதாயமே பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றிலாம் கவலைப்படல. வேங்க வயல அதை பற்றி எனக்கு கேர் இல்லை. எங்கள் சமுதாயத்துக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு திமுக விசுவாசம்தான் முக்கியம்னு சொல்லி இருக்கிற திருமாவளவனுக்கு அவர் கேட்குற தொகுதிகளை கொடுக்க தயாராக இல்லைன்னு சொன்னால் தேமுதிகவுக்கு அத்தனை வாக்கு சதவீதம் இருக்கா சொல்லுங்கள்? 0.5% கூட இல்லை. அதை சேர்த்துக்கிறதுல என்ன அவ்வளோ ஆர்வம் அவருக்கு? இன்னும் இது தெலுங்கு தேசமாக நடத்திட்டு இருக்கோம், தமிழ்நாடுமா இது? நீங்கள் நம்ம 3 தெலுங்குக்காரங்க சேர்ந்து அவரை சேர்க்கணும்னு சொன்னால் சேர்த்துக்கிறீங்க. ஆனால் தமிழனாக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனிப்பெரும் தலைவராக இருக்கின்ற திருமாவளவன் கேட்கின்ற தொகுதிகளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய சுமை யாரை பாதிக்கும்? தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? இதுக்கு யார், அதாவது கம்மியான தொகுதிகள் தான் வந்து விசிகாவுக்கு கொடுக்கணும், இல்லை இடதுசாரிகள் கட்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது யாரு? ஸ்டாலின் தானே முடிவு பண்ணுவார். வேறு யாராவது இருக்காங்களா அந்த கட்சியில்? இல்லை, நீங்கள் 3 தெலுங்குகள் சொன்னீங்களா, அதனால நான் கேட்குறேன். அது திருமாவளவன் நம்ம தேமுதிகவை சேர்த்தது வந்து சேகர் பாபு, KN நேரு, நம்ம ஏவாவேலு 3 பேரும் தெலுங்கு பேசுகிறவங்க, பிரேமலதா தெலுங்கு பேசுகிறவங்க. அதனால் அவங்க கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். ஆனால் உண்மையாக விசுவாசமாக இருப்பவர்கள், எந்த நிலையிலும் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர்கள் 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் விடுதலை சிறுத்தையும், அவங்களுக்கு வந்து சிறுமைப்படுத்தி அல்லது அவருடைய தொகுதிகளை குறைப்பதன் மூலமாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எந்த நேரத்தில் எந்த அணிக்கு வேணாலும் போகலாம். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு ஒருவேளை அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவதற்கு ஒரு 4 MLA தேவைன்னா அந்த அம்மா வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. அதை வர வைக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையால், அமித்ஷாவால். அதனால் அந்த அம்மாவுக்கு இந்த முக்கியத்துவம் தருவதன் மூலமாக நீங்கள் தேவையில்லாமல் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவை வர வைக்க மாட்டார், அமித்ஷா அவர்கள் தான் வர வைப்பார். எதுங்க கூட்டணி? ஏமா அவர் தானே உள்துறை அமைச்சர், அவர் பேசி வர வைப்பாருன்னு சொல்கிறேன். எடப்பாடியார் வந்து அவரை எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தானே ஒரு 4 MLA தேவைன்னா அவரை கூட்டுக்கலான்றோம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தலில் 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம கருதுனால இப்போ 5வது கூட்டணியாக ஒன்று அமைஞ்சிருக்கு. ராமதாஸ் பாமக மற்றும் சசிகலா அம்மையார்களுடைய கட்சி கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதாவின் மரணத்தில் அவர் மீதே சந்தேகம் என்று மக்கள் அந்த காலகட்டத்திலே பேசினார்கள்.
ஜெயலலிதா மரணமே சசிகலாவில் தான் ஏற்பட்டது என்று நான் சொல்லவில்லை. பொதுமக்கள் பேசிய காலகட்டம் ஜெயலலிதாவின் மரணத்தின் போது. அப்படிப்பட்ட சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது நமக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனால் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறையிலே தண்டனை பெற்ற சசிகலாவோடு ராமதாஸ் கை கோர்க்கிறார் என்று சொன்னார் ராமதாஸனுடைய நம்பகத்தன்மை மக்கள் மீது கேள்விக்குறியாகத்தானே போகும். ஏன் ஊழல்வாதியோடு ராமதாஸ் கை கோர்க்கிறார் என்ற சந்தேகம் வருமா வராதா? அதனால் அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன சாதித்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அம்மையார் அவர்கள் அந்த சிறைக்கு போன காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் போனாங்க. அவங்க மீது ஊழல்வாதி அப்படின்னு வந்து முத்திரை அதான் அப்படித்தானே தண்டனை அதுக்கு தானே கொடுத்தாங்க. ஆனால் அவர் இறந்துட்டதுனால அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து வழக்கில் விடுவிக்கப்பட்டு விட்டார். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அம்மா வந்து அந்த குற்றத்துக்கு ஆளாகி தண்டனை பெற்று வெளியே வந்திருக்காங்க. தேர்தலையும் போட்டியிட முடியாது 2027 வரைக்கும். அப்புறம் அவங்களோட சேர்ந்து என்ன சாதிக்க முடியுன்றதை ராமதாஸ் ஐயா தான் நாட்டு மக்களுக்கு விளக்கணும். ஆனால் அவங்களுடைய புதிய வருகையினால மற்ற கட்சிகள் வந்து பாதிப்படையும். குறிப்பாக இப்போ சொல்லணும்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து குறையும். வட மாவட்டத்தை பொறுத்தவரை வன்னிய சமூக வாக்குகள் வந்து வருவதற்காக தான் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவை இணைச்சார். இப்போ ஒரு பக்கம் அவர் ஒரு கூட்டணி அமைச்சு தனி ரூட்டில் போகும்போது இந்த வாக்கு வங்கி வந்து உங்களுக்கு அடிபடும் இல்லையா? உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகாது இல்லையா? இல்லைம்மா, அதாவது இன்றைக்கு வந்து இளைய தலைமுறையினர் வந்து அன்புமணி ராமதாஸுடைய தலைமையை ஏற்றுக்கிறாங்க. 2வது வந்து இதே ராமதாஸ் ஐயா தான் அன்புமணி ராமதாஸை தலைவராக பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸை தலைவராக அங்கீகரித்த ராமதாஸ் இன்றைக்கி மறுத்து பேசினாலும் கூட அந்த வன்னிய சமுதாயத்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் இன்றைக்கு ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த தலைவர் பின்னால் தான் போக முடியும். அந்த ஆக்டிவ்னஸ் வந்து இன்னும் சொல்லப்போனால் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் என்று விளம்பரம் படுத்தியதே இவர் தான். அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸுடைய தலைமையை தான் வன்னியர் சமுதாயம் வட மாவட்டங்களில் ஏற்றுக்கும். ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரைக்கும் என்ன நினைப்பாங்க? வயசான காலத்தில் இவர் எதுக்கு இந்த வேலை, வீட்டில் இருக்கலாமேன்னு தான் பேசுவாங்க அந்த சமுதாயத்தை. இவ்வளோ பெரிய கட்சி வந்து உருவாக்குன்றே ராமதாஸ் ஐயா அவர்கள். அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லைம்மா. காந்தி தான் காங்கிரஸை உருவாக்குனார். கடைசியில் காந்தியா நாட்டுக்கு பிரதமராக வந்தார். நேரு தானே வந்தார். காங்கிரஸே கலைச்சிடுங்கன்னு சொல்லி காந்தி சொன்னார். காந்தி சொன்னது கேட்டாங்களான்னா? அதனால் ராமதாஸ் ஐயா உருவாக்கின கட்சின்றதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வந்து அன்புமணி ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால் வந்து இளம் தலைமுறை வருகின்ற பொழுது வயசானவங்க விலகி வழி விடுறது தான் மரியாதையாக இருக்க முடியும். சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.